வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு ரிஷப ராசியோட குணாதிசயங்களை பற்றி பார்க்கலாம். ரிஷப ராசி இது காலபுருஷனுடைய 2வது வீடு. இது காளை மாட்டை குறிக்கக்கூடியது. குடும்பம், தனம், வாக்கு என்ற காலபுருஷஸ்தானத்துக்கு ரிஷப வீடு தான் ஆதிபத்தியம் பெறுது. இது சுக்கிரனோட வீடு. ரிஷபம் ஒரு பெண் வீடு, இரட்டை ராசி, நிலராசி, ஸ்திர வீடு. இந்த ராசியில் சந்திரன் உச்சம் பெறுவார். இந்த ரிஷப ராசியில் சூரியன் நட்சத்திரமான கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதங்களும், சந்திரனோட நட்சத்திரமான ரோஹிணி 4 பாதங்களும், செவ்வாய் நட்சத்திரமான மிருகஷீடம் 1, 2ஆம் பாதமும் இதில் இருக்குது. இந்த ரிஷப ராசிக்காரவங்க தன் குடும்பத்துக்கு தகப்பன் போலவும் தாய் மேலே ரொம்ப பற்று கொண்டதன் காரணமாக தாய் சொல்லை தட்டாத ஜாதகராகவும் வாழ வேண்டிய விதி இருக்குது. இவங்க சகோதரர்களுக்காக தியாகம் செய்வது, தன் உடன் பிறந்தவர்களுக்காக தன் வாழ்க்கையின் பெரும் பகுதியை தியாகம் செய்கிறது இவங்களோட விதி. இவங்க இஷ்ட தெய்வ வழிபாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரதோஷ வழிபாடு. இந்த பிரதோஷ வழிபாடை தொடர்ந்து செய்தால் இவங்க வாழ்வு சந்தோஷம் பெறும். சிவன் பார்வதி ரிஷபத்தில் அமர்ந்த பிரதோஷ வழிபாடு இவங்களுக்கு சிறப்பை தரும். ரிஷபம் பொறுமை, விட்டு கொடுக்கறது, தன் துக்கங்களை ஓரமாக வச்சுட்டு மற்றவங்களுக்காண்டி வாழ்கிறது, இதுதான் இவங்களோட தன்மை. இவங்க பெரும்பாலும் 2ஆம் இடம் பேச்சு ஸ்தானம்ன்றதுனால பேச்சையே வாக்கையே கொண்ட தொழில்களை செய்கிறது ரொம்ப இவங்களுக்கு சாதகமாக அமையும். அதாவது டீச்சர், பேச்சாளர், இல்லைன்னா அரசியல்வாதி, வக்கீல், இந்த மாதிரி தொழில்கள்லாம் இவங்களுக்கு சிறப்பாக அமையும்.